வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி பாகம் 2ல் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம் அபிஷேகம். ஏன்னா இப்போ மணி 3 போகுது. அபிஷேகம் இப்போ பண்ணிட்டேன்னா நான் பிரசாதத்துக்கு அங்கே நெய்வேத்தியத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். போனோமா கடகடன்னு செஞ்சு தாளித்து எடுத்து விட்டு வந்து நானும் ரெடி ஆகிட்டு பூஜைக்கு முடிச்சிடலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு அபிஷேகத்தை பார்த்துருவோம். அம்மா வந்து தன்னோட அணிகலன்கள் அம்மாவோட அந்த அணிகலன்கள் எல்லாத்தையுமே கலட்டி வச்சாச்சு. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணி குளிர்ந்தண்ணி ஊற்றிடலாம். ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி. இப்போ ஃபஸ்ட்டு இதாக திருமஞ்சனம் எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். திருமஞ்சனம், அரிசி மாவு, பால், தயிர், மஞ்சள். திருமஞ்சனத்துக்கு அடுத்து மஞ்சள். திருமஞ்சனம், மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், தேன், பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் எத்தனை வருது கல்பனா? 9, 6, 6, 1, 7, 1, 8. இன்னொன்று என்னது? திருநீர் மட்டும் உள்ளே இருக்குது, அதை எடுத்துக்கலாம். மொத்தம் 9 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம். சரி வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து திருமஞ்சனத்தை போட்டு நல்லா தண்ணியை டீ ஆற்றுற மாதிரி ஆற்றுறோம்னா அதுவே கலந்துக்கும். நல்லா கலந்துட்டு ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரியான பொருட்கள் 9 பொருள். ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் இல்லையா, பஞ்சமி நாயகி 9 நாள், ஆஷாட நவராத்திரி 9வது நாளுன்றதுனால 9 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன். அதில் முதல் மூணாக வந்து திருமஞ்சனம். நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது இப்படி தான் 9 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணி ஐயர் வந்து அம்மாவை பிரதிஷ்டை பண்ணாங்க. அவங்களையும் அவங்க கணவர் காலபைரவரையுமே வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் தாலியெல்லாம் கட்டினாங்க. இது வந்து தங்கத்தில் நான் சீட்டு போட்டு ஒரு மாதம் 1000 ரூபாயை சீட்டு போட்டு சேர்த்தது. இது அம்மாவுக்காக நான் வந்து சேர்த்தது. ஓகே, போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பூ நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு விதமாக பண்ணுவீங்க. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒருத்தவங்க இருக்காங்க, வராகி பக்தை தான் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்து மஞ்சள் ஊற்றி அபிஷேகம் பண்ணிடலாம். மாவு அபிஷேக பொருளில் இதுவும் ஒரு பொருள், அரிசி மாவு, அதையும் போடும். ஊற்றவே அம்மாவோட முகம் பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும், பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நம்ம பண்ணுற அபிஷேகத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்றது அர்த்தம். பால் அபிஷேகம் ஊற்றுங்க. பால் அபிஷேகம் பண்ணும்போது அம்மா ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப சம்பத்தியோடு நம்மளை வச்சுப்பாங்க. நல்லபடியாக நம்ம குடும்பத்தில் எல்லா சகல சம்பத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் பால் அபிஷேகம் பண்ணும்போது. அவ்வளோ சிறப்பு இந்த பால் அபிஷேகம். சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சந்தன அபிஷேகம் பண்ணுறது. இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணாலும் சரி, அபிஷேகம் பண்ணுறதை நம்ம போய் பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு அவ்வளோ கோடி புண்ணியம், நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே களைஞ்சு போயிடும். சந்தன அபிஷேகம் பண்ணிட்டேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு சந்தனம் நீங்களும் வச்சுக்கோங்க. நானும் உங்கள் சார்பாக நானும் வச்சுக்கேன். ஓகே. அடுத்தது குங்குமம் வச்சு அபிஷேகம். அதாவது நம்ம அம்மன் சாமிகளுக்கெல்லாம் மட்டும்தான் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. முருகர் அந்த மாதிரி சாமிகளுக்கு, ஆண் சாமிகளுக்கெல்லாம் ஆமாம் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நம்மளை மாதிரி பெண் தெய்வங்களுக்கு குங்குமம் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி பெண்களே தெய்வங்கள் தான். எல்லார் சார்பிலையும் நானும் வந்து அம்மாவோட குங்குமம் அபிஷேகம் பண்ணதை இந்தாங்க உங்களுக்கும் சேர்த்து வைக்கிறேன், நானும் வச்சு. அடுத்தது தயிர் வச்சு அபிஷேகம். அம்மாவுக்கு தயிரை ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணிடுவோம். குளிர அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி 9 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா நம்ம நல்லபடியாக நம்ம பூஜையை நிறைவேற்றணுன்ற சந்தோஷத்தில் நான் இருக்கேன். தயிர் வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணியாச்சு. எல்லோரும் பார்த்துக்கோங்க, கோடான கோடி புண்ணியம் நமக்கு நிறைய கிடைக்கும். அடுத்தது தேன் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம். தேன் எப்படி தித்திக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா ஒரு சகல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக அமைய போகுது. வாழ்க்கையே நல்லா சிறப்பாக அமையும். அது கடைசியாக பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம். அம்மாவோட முகத்தை பார்க்கும்போதே தெரியும், நல்லா பளபளன்னு ஒரு மாதிரி நல்லாவே இதாக இருக்கும் பாருங்கள். நம்ம அப்படியே கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்குது அம்மா மேலே. அபிஷேகம் ஜம்முன்னு முடிஞ்சிச்சு. இனிமேல் அலங்காரம் தான். இப்போ அலங்காரம் பண்ணி சூப்பராக அம்மா உட்கார வச்சுட்டு நம்ம பிரசாதம் பண்ண போகலாம். அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சூப்பராக அபிஷேகம் அலங்காரம் பண்ணியாச்சு. நல்லா இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த தண்ணி என்ன பண்ணுங்கன்னா, கால்படாத இடத்துல நம்ம சிங்கில் ஊற்றிடுவேன். நான் கால்படாத இடத்துல ஊற்றிடுவேன். கால்லாம் பட்டு மெரிச்சிட்டா இருக்கிறதுக்கு டிச்சில் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. கால்படாத இடத்துல ஊற்றணும். சரி ஓகே. இப்போ பாருங்க அம்மாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அம்மா வாங்க உட்கார வச்சு நம்ம நேரம் நம்மளோட ராஜாங்கமான நம்ம இடத்துக்கு போயிடலாம். வாங்கப்பா, பிரசாதம் வேலையை ஆரம்பிச்சாச்சு. அங்கே வந்து அபிஷேகம்லாம் அலங்காரம் முடிச்சுட்டு இங்கே வந்து பிரசாதம் என்னென்ன பிரசாதம் செய்ய போகிறேன் இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். என்னது நம்ம சேனலில் ரிவீல் பண்ணுறேன்.
தேங்காய் சாதம், தேங்காய் துருவிட்டு, அந்த தேங்காய் துருவல் வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் துருவியே பிரசாதம் வைக்கலாம். ஸோ அதனால் தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் சாதம். அப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் எல்லாமே செய்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் நல்லா மாதுளம்பழம்லாம் போட்டு தயிர் சாதம், அப்புறம் கல்யாண வீட்டு கேசரி, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இதுதான் பிரசாதமாக நம்ம நெய்வேத்தியமாக அம்மாவுக்கு படைக்க போகிறது. 5 வகையான பிரசாதம் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பிரசாதமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக தேங்காய் சாதம். இதுக்கே நம்ம டிமார்ட்டில் வாங்கின கடாய் இது பாருங்கள், எவ்வளோ பண்ணாலும் அடி பிடிக்காது. டிமார்ட்டில் தான் இந்த கடாய் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணாலும் ஆன்லைனில் இருக்க நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், அடியே பிடிக்காது. நான் மொத்தம் 3 இதில் வாங்கிட்டு இங்கே பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குதா, இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது. இதில் தான் நான் கேசரி பண்ண போகிறேன் இப்போ. ஸோ சூப்பராக நம்ம பிரசாதம் நடுவில் பார்க்கலாம். உப்பு போட போகிறேன். அம்மா தாயே, இந்த பிரசாதம் எல்லாரும் சாப்பிடணும் உனக்காக நினச்சி நான் வந்து மனசார செய்கிறேன். இதில் சாப்பிட்ற உப்புலாம் எதுவுமே தூக்கலாகக்கூடாது. அவ்வளோ நான் எப்படி போனாலும் சரி நீ சரி பண்ணி கொடுத்துரு, அவ்வளோதான். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய இந்த பிரசாதம். என்ன மாதிரி ஸ்டெப்பில் இருக்குது இப்போ வந்து என்ன ஸ்டேஜ்னு கேட்டிங்கன்னா வாங்க இங்கேருந்து பார்க்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்த தண்ணி கொஞ்சம் திறந்துட்டுருங்க. இதில் அப்புறமேட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து நல்லா தேங்காய் சாதம், நல்லா தேங்காய் பூ போட்டு நல்லா திருவி தேங்காய் சாதம் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் நம்ம வந்து ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிடலாம். ஆயிடுச்சு, டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இப்போ அவ்வளோதான், பிரசாதம் செஞ்சு முடிச்சோன்னா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பூஜை ஆரம்பிக்க வேண்டியது தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒன்று ரெடி ஆயாச்சு. இங்கே வாங்க, இது வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து கேசரி, கல்யாண வீட்டு கேசரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சூப்பர் கேசரி. அது பகவத் கேசரி கல் நீலகண்ட இல்ல வனராஜா, நீலகண்ட வனராஜா நீலகண்ட பகவத்த கேசரியா அப்படிதான் சொல்லுவோம். சரி, தோலை உரிச்சு டோல்கேட்ல மாட்டி விட்டுருவேன். ஏலக்காட்டி போட்டு விட்டுருவோம். உன்னை கொல்றதொன்னும் எனக்கு ஏலக்காட்டி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியானது. ஞாபகம் வச்சுக்கோ. ஜனநாயகன் ஃபேன்ஸோ இல்லையோ, நாங்கள் கண்டிப்பாக பகவத் கேசரி ஃபேன்ஸ். உண்மையிலே நம்மளோட இது என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம வந்து ஜனநாயகன் படம் பார்க்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதை பார்க்க நம்ம இந்த நீலகண்ட பகவத் கேசரி சிரிச்சு தண்ணி வரும். சிரிச்சுல வந்து சிரிச்சு அப்படியே சிரிப்பா வரும். அவர் சொல்ற ஒரு டைலாக்கும் சரி, சரி, அதே டியூட் காதல மேல போய் ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதுல என்னது. கேசரி ரெடி ஆயாச்சு, கல்யாண கேசரி. அப்படியே வளவலன்னு உழுவுது பாருங்க கேசரி, கொஞ்சம் கூட இதாகாம. இந்த கடாயோட ஸ்பெசிஃபிகேஷனே இதுதான், ஸ்பெஷாலிட்டியே. நல்லா அடி பிடிக்காது. முடிஞ்சாச்சா? ஃபைனலாக பாருங்க, பிரசாதம் எல்லாம் வச்சாச்சு. இலையில பழங்கள் எல்லாம் வச்சிருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்கு, செவ்வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மாம்பழம், மாதுளம்பழம், பிரசாதம் 5 வகையான பிரசாதம் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம். பூஜைக்கு யார் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மனுஷன் இங்கே பாருங்கள் வந்திருக்காங்க. அப்புறம் பாருங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா, இவங்க தான் அம்மா வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க தான் எல்லாம் அம்மா. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தான் முதல்ல எடுத்ததுமே எப்போவுமே ஏதாவது ஒன்று நாள் வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க அம்மா வந்திருக்காங்க பூஜைக்கு. என்ன பிள்ளைங்கெல்லாம் டியூஷன் போயிருக்காங்க, வந்துருவாங்க. வந்ததும் பிரசாதம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ போல. இப்போ பூஜை ஆரம்பிச்சிருவோமா? நல்லபடியாக இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வந்து பூஜைக்காக விரதம் இருந்து நல்லபடியாக அம்மாவுக்காக நம்ம வந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். பூஜை நல்லபடியாக நிறைவும் பெற்றுச்சு. நான் பாருங்கள் பிரசாதம் எல்லாமே வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. நல்லா சரியாக போச்சு. பிரசாதம் எல்லாமே நல்லா கரெக்டாக போச்சு. சாப்பிட்டவங்க எல்லாருமே வீடு தேடி வந்து என்ன சொன்னாங்க கல்பனா, நல்லா இருந்துச்சு, எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது, நீங்கள் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைவாக இந்த பூஜை நல்லபடியாக நடந்து எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். எல்லோரும் நல்லாயிருக்கும்.